ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் பேர் வந்து ரிப்பன் பகோடாங்க. வாங்க இந்த ரிப்பன் பகோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா கடலை மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை, வெண்ணெய், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், எள்ளு. கடலை மாவு வந்து அதிலே அரிசி மாவு நம்ம கொட்டிக்கிட்டு, பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன், ஒரு கப்பு கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு உப்பு போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு, மிளகாய்த்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, எள்ளு, கருப்பு எள்ளு நல்லா ஊற வச்சு கழுவிடுங்க. கழுவிட்டு போடுங்க. பெருங்காயத்தூள், வெண்ணெய் போட்டு எல்லாத்தையும் முதல்ல தண்ணியெலாம் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அந்த உப்பு, வெண்ணெய் எல்லாமே அந்த மாவோடு நல்லா சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சுங்க. நம்ம முறுக்கு குழாயில் தான் போட போகிறோம். அதனால் அதில் போட்டு நம்ம பிழிகிற அளவுக்கு நம்ம பதமாக அந்த மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம சுடுறோம் இல்லையா, அந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெய் மாதிரி இருந்து அதையும் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க. டீ போடுற நேரத்தில் கூட நம்ம இந்த ஸ்நாக்ஸை உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணணும், ஊற வைக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். முறுக்கு குழாயில் நல்லா உள்ளே எண்ணெய் தடவிடுங்க. ஏன்னா அப்போ தான் மாவு எப்பவுமே ஒட்டாது. அதனால் நல்லா உள்ளே எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டையாக ஒரு 2 உருண்டை தேவையான அளவு அதில் வச்சு நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். நல்லா அழகாக அப்படியே பிழிஞ்சிட்டிங்கன்னா ரிப்பன் பகோடா நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம கலர் வேணுன்றதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சோண்டு அந்த கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்துருக்கோம். அதான் வந்து நல்லா கலராக இருக்குது. இதுக்கு வந்து வெறும் கடலை மாவும் அரிசி மாவும், கடலை பருப்பு நம்ம வாங்கி நல்லா கழுவி நல்லா காய வச்சு வெறும் கடலை மாவு மட்டும், வேறு எதுவும் மிளகாக சேர்க்காமல் அரைச்சிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி டக்குன்னு ஒரு போண்டாவோ ஒரு பஜ்ஜியோ அது இந்த மாதிரி ரிப்பன் பகோடாவோ எது வேணால் நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரிப்பன் பகோடா. நல்லா வெந்த பிறகு 2 சைடு திருப்பி போட்டு எடுத்து ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பாருங்கள் எப்படி நல்லா இந்த மாதிரி நல்லா முறியுது பாருங்கள். நல்லாவே உடையுது, நல்லாவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. டீ குடிக்கிற நேரத்துலையே நம்ம இதையும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.